மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 3 மாதம் கூட தாங்குமா என்ற கேள்விக்குறியோடுதான் இந்த ஆட்சி நடக்கிறது. மாற்றுக் கட்சியினர் இணையும் நிகழ்வில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து விலகிய முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு திமுகவில் இணைந்தார். அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஐக்கியமானார். அரசு வேலை வாங்கித் தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விசாரிக்க ஆளுநர் அர்லேக்கர் அனுமதி. விரைவில் வழக்கு விசாரணைக்கு வரவிருப்பதால் செந்தில் பாலாஜிக்கு சிக்கல். பென்ஸ் படத்தின் படப்பிடிப்பு பணிகள் வரும் 10ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் ஜூன் 11ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளேன். திருச்சி கிழக்கு தொகுதியில் ராகவா லாரன்ஸ் போட்டியிட உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவு. பல முறை ஃபிளாப் ஆன படத்தை வேறு பெயரில் ரிலீஸ் செய்தால் எப்படி எடுபடும்? அண்ணாமலையின் புதிய இயக்கம் குறித்த கேள்விக்கு அமைச்சர் அருண்ராஜ் பதில். கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. பாஜக பல விதங்களை முயற்சி பண்ணி தமிழகத்தில் தொடர் தோல்வினால திருப்பி இன்னொரு முயற்சி எடுத்திருக்காங்க. இப்போ நார்மலாக ஹிட்டான படம் ரீரிலீஸ் ஆனாலே மக்கள் பார்க்கறதுக்கு வர மாட்டாங்க. ஒரு சில பேரோட படம் தான் ரீரிலீஸ் பண்ணால் பார்க்க வருவாங்க. ஏற்கனவே பல முறை ஃப்ளாப் ஆன படத்தை திருப்பி வேறு பேர் ரீரிலீஸ் பண்ணால் அது எப்படி எடுபடுன்னு தெரியல. கண்டிப்பாக தோல்வி நிச்சயம்தான். தேர்தலில் தோற்றுதான் போய் உள்ளோம், செத்து போகவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் காட்டமாக பேச்சு. ஆதவ் அர்ஜுனா பைத்தியக்காரர் போல பேசி வருவதாகவும் கடும் சாடல். இப்போது இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிற போது நம்மளை பார்த்து சில சில்லற பயலுக சிரிக்கிறானுங்க. நாங்கள் தேர்தல் களத்தில் தோற்றுத்தான் போயிட்டோமே தவிர செத்து போகலை. தம்பிகளா புரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ இழந்திருக்கிறோம். உங்களையும் பார்ப்போம், எத்தனை விஜய் வந்தாலும் நாங்கள் பார்ப்போம். அதிமுக பல சோதனைகளை வேதனைகளை தாண்டித்தான் கொள்கை படிப்புள்ள கோடானங்கோடி தொண்டர்கள் ஆணி வேராக இருந்து இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு கருணாநிதி, முதலமைச்சர் விஜய் ஆகியோரை இழிவுபடுத்தக்கூடாது. அநாகரிகமான குற்றங்கள் நேரும் போது சமூகம் ஒட்டுமொத்தமாக இணைந்து கண்டிக்க வேண்டும் என்று சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். சென்னை மாநகராட்சியில் மேயர், துணை மேயர் உட்பட 75% கவுன்சிலர்கள் இன்னும் சட்டப்படி சொத்து விவரங்களை அறிவிக்கவில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அதிர்ச்சி தகவல். மதவாத சக்திகளுக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் விசிக உறுதுணையாக இருக்கும். அமைச்சரும் விசிக துணை பொதுச் செயலாளருமான வன்னியரசு உறுதி. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் பழைய நடைமுறையே தொடரும் என்ற அரசின் அறிவிப்புக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வரவேற்பு. மதசார்பற்ற கொள்கையை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உறுதியோடு கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தமிழக அரசு கைவிடுவதாக தகவல். மின் வாரியத்தில் அடுத்தடுத்து ஊழல் புகார்கள் எழுந்து வருவதோடு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு 20,000 கோடி ரூபாய் செலவாகும் என்பதால் கைவிட முடிவு.
ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டதாக வந்த தகவல் உண்மை இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தொடர்வது குறித்தோ நிறுத்துவது குறித்தோ தற்பொழுதைக்கு எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் தகவல். தன்னை 10 தோல்வி பழனிசாமி என்று தொடர்ந்து விமர்சித்து வந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூரில் தோல்வி. அதிகாரம் கையில் இருக்கும் போது அடக்கி வாசிக்க வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கும் இதே நிலைதான் என்று தவேகாவினருக்கு இபிஎஸ் எச்சரிக்கை. திமுக தலைவர் அடிக்கடி பேசுவார். எடப்பாடி பழனிசாமி 10 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமி, 10 தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமின்னு சொன்னார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது இப்ப என்னாச்சு? அவரே போயிட்டார். ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது ஜாக்கிரதையா பேச வேணும். ஆட்சி இருக்கும் போது தலைகால் புரியாமல் பேசக்கூடாது. ஆக ஆட்சி அதிகாரம் வரும்போது பணி வர வேண்டும். டிவிகே தலைவர் அவர்களே, டிவிகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே அடக்கி வாசிங்க, இல்லைன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஒரு காலத்திலே வரும். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தவேகாவுக்கு 100 தொகுதிகளுக்கு மேல் கிடைத்ததே பெரிய விஷயம். தனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் என்று திருச்சியில் பேசிய முதலமைச்சர் விஜயை விமர்சித்த சீமான். இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னை சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய், இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னை சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடா டேய், பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அதை மக்களை அனுபவிச்சுக்கிற வேண்டியதுதான். உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயர் இடத்திலாவது தவேகா வெற்றி பெற்றால் தான் ஒரு பக்க மீசையை எடுத்துக் கொள்கிறேன். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சவால். தமிழ்நாடு கூட உள்ளாட்சி தேர்தல் டைரக்ட் எலெக்ஷன், ஏறத்தாழ ஒரு சட்டமன்ற தேர்தல் தான். சேர்மனும் டைரக்ட், யூனியன் சேர்மனும் டைரக்ட். அந்த தேர்தல் வச்சாங்க. நான் கேட்கிறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் போய் ஜனவரியில் வை, ஒரு மேயராக நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு பக்கத்து சேர்த்துக்கிறேன். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகா கூட்டணியில் நின்று வெற்றி பெற முடியுமா என்று சீமான் கேள்வி. தமிழகத்தில் காங்கிரஸ் தனித்து நின்றால் டெபாசிட் கூட வாங்க முடியாது என்றும் விமர்சனம். இப்ப நான் என்ன சொல்றேன், ஐயா மாணிக் தாகூர் அவர்கிட்ட, என் அருமை சகோதரன்ட்ட, உடன் பிறந்தாட்ட கேட்கிறேன். உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய கட்சியின் மீது இருக்கிற பச்சையை நான் மதிக்கிறேன். ஆனால் நீங்க திமுக வாக்குல தான் வென்றிருக்கிறீங்க. நீங்க ஒரு 2000 வாக்கு வித்தியாசத்தில் தம்பி விஜய் பிரபாகரனை வீழ்த்திருக்கீங்க. அதெல்லாம் நான் வெற்றியாவே கருதலை. போனா போதுன்னு விட்டாங்க. இப்ப நீங்க இது பதவி விலகுங்க, விலகிட்டு திமுகவை கடுமையா சாடுங்க, டிவிகே கூட்டணியில நில்லுங்க, போட்டி விட்டு வெல்லுங்க, என்ன வேணாலும் பேசு. என் வீட்டு சோத்தை தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறதெல்லாம் எவ்வளவு அநாகரிகம். நீ திமுக காரன் ஓட்டுல வென்றுட்டு சென்னையில் வீட்டு உபயோக சமையல் கேஸ் சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்வு. 14.2 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் 957 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். மத்திய அரசுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவையில் 2வது வாரமாக களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. இளைஞர்கள், இளம் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆடி பாடி உற்சாகம். குற்றாலத்தில் சீசன் களை கட்டி வருவதால் பழைய குற்றாலம் ஐந்தருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள்.
மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக அனுமதி அளிக்காததால் இரு அருவிகளிலுக்கும் படையெடுத்த மக்கள் உற்சாக குளியல். ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர், பழனி, திருத்தணியில் உள்ள முருகன் கோவில்களுக்கு படையெடுத்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் பல மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம். ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம். நெல்லை மாவட்டம் சீதப்பரப்பநல்லூர் அருகே கல்லூரி மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இருவருக்கு அரிவாள் வெட்டு. இருவேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் போலீசார் குவிப்பு. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே காலையிலேயே சட்டவிரோதமாக மது விற்பனை. வாழப்பாடி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளித்தும் லஞ்சம் வாங்கிக் கொண்டு மது விற்பனையை கண்டுகொள்ளவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நீங்க எடுங்க வண்டி அங்கேயே கொண்டுட்டு வாங்க. என்ன பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சியில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வராததால் பொதுமக்கள் சாலை மறியல். காவல்துறையினர், நகராட்சி அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையின்படி போராட்டம் வாபஸ். திருவாரூர் மாவட்டம் கொல்லுமாங்குடி அருகே அரசு பேருந்து வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 15 பேர் காயம். எதிரே வந்த கனரக லாரிக்கு வழிவிடுவதற்காக ஓரங்கட்டிய போது விபத்துக்குள்ளானதாக தகவல். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தி சத்ய சாய்பாபா மகா சமாதியில் வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் பிரார்த்தனை. சாய் குல்வந்த் மண்டபத்தில் மரியாதை செலுத்தியும் தியானம் செய்தும் வழிபாடு. கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் வெளுத்து வாங்கிய கனமழை. மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் கடும் அவதி. ನೀರು ಹರಿತಾ ಇದೆ, ಎಲ್ಲದರಲ್ಲಿ ನೀರೇ. ಈ ಡೈರೆಕ್ಟರ್ ಏನ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ